என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துங்க ஒரு மருதாணியை ஒரு வேறு மாதிரின்னு தான் சொல்லணும் இந்த டைய. ஐயோ! செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, அக்கா வயதானவங்களுக்கு வந்து மாறுமா? மாறவே மாறாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுங்க, ஒரு வருஷம் வரைக்கும் எந்த கெமிக்கல் ஹேர் டையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மெத்தடில் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 மாதத்துல கம்ப்ளீட்டாக உங்கள் முடி வந்து மாறிடும். அதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் வரைக்கும் இதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை முடியே உங்களுக்கு இருக்காது. வேர்லேருந்து நல்லா மாறி ரொம்ப ரிசல்ட் கொடுத்துரும். 1 வீக்கு 2 வீக்குன்னெலாம் உங்கள்கிட்ட போய் சொல்ல விரும்பல. இது நேச்சுரலாக வந்து வயதானவங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. செம்மையாக இருக்குது. சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேர் டையே. இது முழுக்க முழுக்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணக்கூடியது தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஓவர் நைட் மட்டும் இது கலந்து வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணினீங்கனாவே போதும். ஒரு 2 மணி நேரமாவது ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறப்ப வச்சு பாருங்கள். நல்லா எவ்வளோ வெள்ளை முடியாக இருந்தாலும் சரிங்க, நல்லா கருமையாயிரும். ஆனால் இளநரையில் இருந்துச்சு அப்படின்னா 2 வாரத்தில் டோட்டலாக உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும். கண்டிப்பாக கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி, இப்போ வாங்க இந்த ஹேர் டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அப்படியே கண்மை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு கருப்பு அள்ளுது பாருங்கள். சரி, இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா 3 நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் வந்து இந்த டை வந்து அடித்தாலே அந்தளவுக்கு பவர் நிற்கும். 6 மாதம் வரைக்கும் கூட இது வந்து கலர் போகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான். இப்போ இது வந்து நான் 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி துருவுறோம் இல்லையா, இதை வச்சு நீங்கள் துருவிக்கோங்க. நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அரைப்படாது. இது வந்து நம்ம அரைச்சி இந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 3 நெல்லிக்காய் வரைக்கும் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வந்து எடுத்துருங்க. விதைகள் மட்டும் நமக்கு தனியாக எடுத்துடலாம். அரைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி திட்டு திப்பாக இருக்கும். இந்த மாதிரி 3 நெல்லிக்காய் வந்து துருவுனிங்கன்னா இந்த மாதிரி விதைகள் இருக்குது எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நமக்கு துருவுனா இந்த மாதிரி தேங்காய் துருவல் மாதிரி வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம துருவன நெல்லிக்காய் எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுக்கோங்க. பாருங்கள், வந்து சேர்த்தாச்சு. இதில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு இது நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு அரைப்படுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு டம்ளர் to 1.5 டம்ளர் வரைக்கும் இந்த தண்ணியை வந்து நல்லா வந்து ஊற்றி அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா மூழ்கிற அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா மைய அரைச்சாச்சு. எப்போவுமே துருவி இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு டோட்டலாக கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக வடிகட்டி ஒன்று வச்சுட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வந்து இது பிசைஞ்சு விட்டிங்கன்னா அதில் இருக்கிற சாறு எல்லாம் சுத்தமாக வந்து கிடச்சிரும். இதில் வந்து வேறு தண்ணி எதுவும் நம்ம சேர்த்தக்கூடாதுங்க. அதனால் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நெல்லிக்காய் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இன்னும் 1 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது நல்லா அரைச்சி சுத்தமாக அதில் இருக்கிற ஜூஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு வந்து எடுத்துருங்க. சக்கையை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப திப்பு திப்பாக இருக்கும். இது கூட ஒரு சில பொருட்களை சேர்த்து உங்கள் முடியை வந்து 6 மாதம் வரைக்கும் கூட முடியை வந்து கருப்பாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம சக்கை மாதிரி எடுத்துட்டோம். இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இது எடுத்துடலாம். இப்போது ஜூஸ் பாருங்கள், நல்லா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி செம்மையாக எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு மீதி கூட நம்ம இது மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இவ்வளோ ஜூஸை வந்து நம்ம ஹேர் டைக்கு தேவைப்படாது. அதனால் ஒரு குட்டி டம்ளரில்
ஒரு 1/2 டம்ளர் ஜூஸ் எடுத்துக்க போகிறேங்க. இதை வந்து நான் குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஹேர் டைக்கு எப்படி வந்து டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் நெல்லிக்காய் வந்து குளிர்ச்சி அப்படின்னு இப்போவே யோசனை பண்ணியிருப்பீங்க. அந்த குளிர்ச்சி இல்லாமல் டையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த நெல்லிக்காய் ஜூஸை இந்த இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்புலையும் வச்சாச்சுங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க நல்லா கலர் மாறும். இதில் ஒரு 2 பொருள் சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போது தண்ணி வந்து நல்லா சூடாகுது பாருங்கள். இப்போ இது மாதிரி வந்து கொதிக்க விட்டுட்டு இதில் நல்லா ஒரு முக்கியமான ஒரு 3 பொருள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அந்த பொருளை மட்டும் நீங்கள் இதில் சேர்த்து இந்த நெல்லிக்காய் ஜூஸில் கலந்து போடுறப்ப உங்கள் முடியை வந்து வெள்ளை முடி எவ்வளோவா இருந்தாலும் கருப்பாக மாறிடும். அது ஃபஸ்ட்டு டைம்லேயே நல்லா கருன்னு மாறிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது தான். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி தான். மருதாணி வந்து நீங்கள் அரைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா நெல்லிக்காயோடவே அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வடிகட்டிக்கோங்க. அப்படின்னா தனியாக கூட பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது மருதாணியை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் கலரை வந்து பாருங்கள், நல்ல ஒரு வலுன்னு ஒரு பேஸ்ட்டாக ரெடி ஆகும். அடுத்ததாக வந்து கரிசலாங்கண்ணி பவுடர், இது வந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து அந்த மருதாணி பொடியும் கரிசலாங்கண்ணி பொடி 2 போட்டதே அந்த நெல்லிக்காய் சாறு வந்து நல்ல கலர் மாறிடும் பாருங்கள். செம்மையாக இருக்குது. இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டாக வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த நெல்லிக்காய் போட்டால் குளிர்ச்சி, மருதாணி குளிர்ச்சின்னு சொல்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஹீட் பண்ணி சேர்க்குறப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி வெறும் மருதாணியை போட்டிங்கன்னா ரெட் கலராக தான் வரும். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டிங்கன்னா நல்லா ஃபஸ்ட் டைமே கருன்னு மாறிடும். அவரி இலை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருளோடவே நீங்கள் இத்தனை பொருளை சேர்க்குறப்ப நல்ல ஒரு எஃபெக்ட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரிசலாங்கண்ணி பொடியும் மருதாணியும் சேர்த்துருக்கோம். அடுத்தது நம்ம சேர்க்கக்கூடியது ஆலோவேரா தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆலோவேரா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்க்காமல் ஆலோவேரா வந்து ஜெல் அந்த பொடியாக நம்மளுக்கு கிடைக்கிது இந்த மாதிரி. சரிங்களா? இது வந்து ஆலோவேரா வந்து பவுடராக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து நெல்லிக்காயோடு அடித்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பவுடராக கிடைக்கிது. ஆலோவேரா பவுடர் வந்து போடுறப்ப அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை வந்து டோட்டலாக இருக்காது. முடி வந்து ஷைனிங்காக நல்லா சூப்பராக இருக்கும். இதுவும் 1 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு ஆலோவேரா பவுடர் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா சாறு மாதிரி அடிச்சிருங்க. அடித்து இதில் வந்து கலந்துருங்க. முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். நரைமுடியை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். அப்படியே உங்கள் முடி வந்து கண்ணாடி மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குங்க. டை அப்ளை பண்ண மாதிரியே வந்து தெரியாது. இப்போ அந்த பொடி போட்டதே நல்லா கருப்பாகுது பாருங்கள். ஆனால் இதை வந்து நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணுறப்ப ஒரு 1 மணி நேரம் மட்டும் தலையில் வச்சுருந்து அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணுறதை விட நம்ம மூடி போட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா இந்த இரும்பு சட்டியோட அயன் வந்து இதில் சேர்ந்துடும். அப்போ வந்து நல்லா கறிக்கட்ட மாதிரி கலர் மாறிடும். உங்கள் முடியும் நல்லா கருன்னு இருக்குங்க. இப்போது இது வந்து தலையில் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு திக்னஸ் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து இதை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் அந்தளவுக்கு திக்காக ஆயிடுச்சு. இது கரெக்டான இது. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ கீழே இறக்கிடலாம். இப்போது கீழே இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கையில் தொடுறப்போ அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும். தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்மை இருக்குது இல்லைங்களா, அந்த கலரில் மாறி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு பாத்திரத்தோட எஃபெக்ட் அந்தளவுக்கு கலர் மாற்றி கொடுக்கும் நம்மளுக்கு. நிறைய பேர் இரும்பு சட்டி இல்லைன்னா என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இரும்பு சட்டி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டீல் பாத்திரம் மாதிரி கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தமாக இது வந்து ஆவியெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க.
மூடி போடுறப்ப நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, காற்று போகாமல் மூடி வைக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி டைட்டாக போட்டுருங்க, சரிங்களா? இந்த மாதிரி டைட்டாக போட்டு காலையில் நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறது, தலைக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போ எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு சோப்பெல்லாம் எதுவும் போடாமல் வெறும் தண்ணியில் அலசுங்க. ஒரு டைம்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாதத்தில் ஒரு 2 டைம் வந்து முடி கருப்பாகிற வரைக்கும் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வருஷத்தில் 2 தடவை போட்டிங்கனாவே போதும், முடி நல்லா கலர் ஆகும். இது காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நைட்டு வந்து மூடி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பாருங்கள், நம்ப முடியாத அளவுக்கு நல்ல கருமை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆகா, கையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த கெமிக்கல் சும்மா லைட்டாக அங்கே பாருங்கள் தொட்டிங்கன்னா போதும், அந்த அளவுக்கு அந்த டிகாஷனோட பவர் வந்து செம்மையாக பிடிச்சிருக்கு. இது ஒரிஜினலாக உங்களுக்கு அப்படியே முடியல போய் ஒட்டுச்சு அப்படின்னா நல்லா வேர்கால் வரைக்கும் நல்லா கருப்பாகுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறப்ப இது எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் உங்களுக்கு வந்து செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி மாத கணக்கில் உங்கள் முடியில் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை, நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். லைட்டாக அங்கே பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குது அப்படின்ட்டு. கண்மை விட வந்து கருப்பாக இருக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரில, கலர் வந்து அவ்வளவு செம்மையாக பாசிட்டிவாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறுநாளே இது வந்து ட்ரை பண்ணுங்கள். 100% வந்து ஒர்க் ஆகும். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். சரி, இப்போ இதை எப்படி முடியல அப்ளை பண்ணான்னு பார்க்கலாமா? இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக கலரிங் வந்து பிடிக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருன்னு இருக்குது அப்படின்ட்டு. நிறையா பேர் அப்ளை பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்க. நான் நிறைய ஹேர் டை போட்டு முடி வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்ல கலரிங்காக இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது முடியல. இந்த மாதிரி வந்து முடியை பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஹேர் டைங்க பாருங்கள், அப்படியே வைங்க, அவ்வளோதான். எண்ணெய் இல்லாமல் இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்கும். அதே மாதிரி 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். இது வந்து கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இந்த கையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால கையில் பண்ணுறேன். கண்டிப்பாக சோப் போட்டு கழுவிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரஷ் மூலிமா வந்து ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவுமே சேஃப்ட்டு, கையில் வந்து கரைகள் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடியை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், முடியில் அந்த ஸ்கின்னில் படுற மாதிரி போடுங்க. அப்போ தான் தலையில் படுற மாதிரி போட்டிங்கன்னா தான் வேர்க்கால்களை நல்லா இறங்கி நல்ல முடியை வந்து கலர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள் வெள்ளை முடி இருக்கா, இப்போ அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஹேர் டைக்கு பேனு பொடுகு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நீங்கள் போட்டுட்டு வரப்போ அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இது ஹெர்பல் ஹேர் டை தான். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒரு மணி நேரம் மட்டும் கொண்டு வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு ஷாம்பு சீயக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது. இப்போ இந்த மீதி இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் கையில் உங்களால் இங்கே பாருங்கள், கையில் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முன்னாடியும் நல்லா கேப் இல்லாமல் பாருங்கள் நம்ம டச்சப் பண்ணி விடுங்க. காதோரமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும், அது கையில் நீங்கள் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா கவரிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் முடியல அந்த வெள்ளை முடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.